ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் வீடியோல 2 பவுண்ட் சுந்தரி மாடல் செய்து அதுக்கான கால்குலேஷன் டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீதா லட்சுமின்ற மேடம், பத்மா ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து தீபா, சதீஷ், கவிதா செந்தில்குமார், மிஸ்டிகா, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல மிஸ்டிகா அப்படின்ற சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்க வீடியோஸ் பார்த்துதான் நான் வந்து எப்படி வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லாஸ்ட் வீடியோல சுந்தரி அப்படின்ற சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 3 பவுண்ட்ல கொல்கட்டா மாடல் நெக்லஸ் வாங்கணும். அதுக்கு வந்து சிட்டு எப்படி மேம் பிளான் பண்ணி போடுறது, இல்லைன்னா ஒன் டைம் ஸ்கீம்ல போடலாமா, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோ அதை பத்தின டீடைல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, எனக்குமே வந்து இந்த கொல்கட்டா மாடல் நெக்லஸ்னா ரொம்பவே பிடிக்கும். இது நல்ல பார்வையாவும், அழகாவும் இருக்கும் நம்ம ஃபங்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணா. பட் இது வரைக்கும் என்கிட்ட இல்ல. என்னோட விஷ் லிஸ்ட்ல நான் போட்டு வச்சிருக்கேன் இந்த கொல்கட்டா நெக்லஸ், காசு மாலை எல்லாமே. பட் எப்ப வாங்குவேன் அப்படின்றது தான் தெரியல. உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த கல்கட்டா மாடல் நெக்லஸ்லாம் வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ்ல இல்லாமலே இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்பவே அழகா இருக்கும். மத்த எல்லா மாடல்ஸை விட சுடிதார், சாரீஸ் எல்லாத்துக்குமே அழகா இருக்கும். இதோட பெண்டன்ட் வந்து நல்ல வெயிட்டாவும், இந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மத்த பெண்டன்ட்ஸை விட. இதுலயே வந்து சாந்த்பலி பேட்டர்ன் பெண்டன்ஸ் இருக்கு, பிளெயினான ரவுண்ட் ஷேப் பெண்டன்ஸ், அந்த மாதிரி நிறையவே வரும். யூஸ்வலா வெயிட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். வேஸ்டேஜுமே வந்து இதுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒர்க்மேன்ஷிப் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு 10% மேல தான் வரும். பட் லலிதால பாத்தீங்கன்னா 8% போட்டிருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து அபவ் 10 தான் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கால்குலேஷனுக்கு 14% வச்சு தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கால்குலேஷன்ல வந்து சதீஷ் அப்படின்ற சார் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது மேக்கிங் சார்ஜஸ் வந்து அதுக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க, அதை நீங்க இன்க்ளூட் பண்ணல அப்படின்ட்டு சொன்னாரு. நானுமே வந்து ஷாப்ல கால் பண்ணி கேட்டேன், ஜிஆர்டி லலிதாலெல்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எந்த சர்க்குலரும் வரல. ஸோ பழைய கால்குலேஷன் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி வந்து எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம முன்னாடி போடுற மாதிரி தான் கோல்ட் ரேட்டு, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி அதே மெத்தட்ல தான் வந்து இப்பவும் கால்குலேஷன் வரும். ஓகே, நம்ம இப்ப இந்த சிஸ்டருக்கான கால்குலேஷன் என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா என்ன வரும் அப்படின்றத போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கான ரேட், அதாவது 10,220 இருக்கு. அதே மாதிரி அவங்க 3 பவுண்ட்றதுனால 24 கிராம்ஸ்க்கு எவ்வளவுன்னு போட்டிருக்கேன். வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 14%. அதுவே உங்களுக்கு வந்து 34,339 ரூபா வருது. ஜிஎஸ்டி வந்து ஒரு 8,380 ரூபா வருது. ஓவரால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதனுடைய மதிப்பு வந்து 2,88,000 வருது. இதுவே நான் 16% போட்டா இன்னும் கூட ஒரு 4,000 5,000 ரூபாய் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரும். ஆனா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சீட்டு தான் போட போறேன், இல்ல ஒன் டைம் ஸ்கீம் போடுவேன், அதுக்கு தான் வந்து அவங்க கால்குலேஷன் கேட்டிருக்காங்க. 11 மந்த் சிட்டு ஸ்கீம் வச்சு கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு வந்து 24 கிராம் வாங்கணும். ஸோ 24 டிவைடட் பை 11 மாசம் போட்டா ஒவ்வொரு மாசமும் இவங்க வந்து 2.181 கிராம்ஸ் சேமிச்சாதான் வந்து இவங்களால இந்த நெக்லஸ் தான் வாங்க முடியும். சீட்டு கட்டுறவங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 8,000ல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க முதல் மாசம். ஆனா நீங்க முடிக்கும் போது 11 மாசத்துல கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா 12,000 கூட தாண்டி போயிருக்கும். அதனால நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவே கிராம்ஸ் வந்து போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ பார்த்தா இவங்க 25,000 ஒவ்வொரு மாசமும் பே பண்ற மாதிரி தான் வரும். அப்ப வந்து இவங்களுக்கு 11 மாசத்துக்கு 2,75,000 இவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க சீட்ல போறதுனால இவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வராது. ஜிஎஸ்டி 3% போட்டா 8,250 ரூபாய் வருது. அப்போ மந்த்லி 25,000 இவங்க வந்து கட்டணும்னா ஒரு நாளைக்கே வந்து 830 ரூபாய் இவங்க சேவ் பண்ணா மட்டும்தான் இவங்களால வந்து மாசம் 25,000 கட்ட முடியும். இந்த சிஸ்டர் வந்து 2 மெத்தடுமே கேட்டிருந்தாங்க. அதாவது ஒன் டைம் ஸ்கீம்லன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களால ஃபர்ஸ்ட் மெத்தட் போக முடியலன்னா இவங்க செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 24 கிராமுக்கு இவங்க வைக்கிற அன்னைக்கான ரேட் வந்து 10,300 இருக்கு அப்படின்னா 2,47,200 ரூபாய் வந்து இவங்க கட்டுற மாதிரி வரும். இந்த அமௌண்ட்டை இவங்க பே பண்ணி இவங்க வந்து இந்த 10,300 அப்படின்ற ரேட்டை லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கோல்ட் ரேட்டு 12,000 ஆனாலும் சரி, 14,000 ஆனாலும் சரி, இவங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும். கோல்டா இருக்கு, என்கிட்ட கேஷ் இல்ல அப்படின்னா அதே மாதிரி 24 கிராமுக்கு 24 கிராமோ இல்ல கொஞ்சம் கூடையோ கூட இவங்க வைக்கலாம். ஏன்னா டஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கிராம்ஸ் வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் இப்படி எழுதியிருக்கேன்.
ஸோ இவங்க வந்து இந்த வேஸ்டேஜ் எதுவுமே கட்ட வேண்டாம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 7,500 கிட்ட வரும் இந்த ரேட்டுக்கு 10,300க்கு. இது வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபிள் ஸ்கீம். ஆனா வந்து எல்லாராலையும் கேஷும் ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பழைய கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம வந்து சிட் ஸ்கீமும் வந்து போடுறோம். சிட் ஸ்கீம் போடுறதுக்கு காரணமே பல்க் அமௌண்ட் நம்ம கிட்ட இல்லாதது தான். ஸோ 2 மெத்தட்ல எது வேணாலும் இவங்களால வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அதே மாரி இது 2த்துல எது பெஸ்ட்னா ஒன் டைம் ஸ்கீம் தான். ஏன்னா சீட்டு போடும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற கிராம் வேற, நமக்கு முடிக்கும்போது நமக்கு கிடைக்கிற கிராம்ஸ் வேறையா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. அதனால தான் நம்ம வந்து ஒன் டைம் ஸ்கீம் தான் பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கோம். ஓவரால் இந்த 2 ஸ்கீம்ல இவங்க எதுல வந்து ஜாயின் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அந்த ரூ. 35,000 வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்டா தான் இருக்கும். நம்ம வந்து 11 மந்த்ஸ் வெயிட் பண்ற மாரி மட்டும் இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.